வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போறது பாலகிருஷ்ணா நடிப்புல போபால்பாடி ஷீனு இயக்கத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிற அக்கண்டா 2 தாண்டவம் படத்தை பத்தி தான். ஆமா, இந்த படத்தை ஒரு 4 முக்கியமான அளவுருகளை வச்சு அலசலான்னு இருக்கோம். சரி, அது என்னென்ன? முதல்ல கதையின் ஒருங்கிணைப்பு, அதாவது நரேட்டிவ் கொஹிஷன், அப்புறம் விஷுவல் இன்னோவேஷன், பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட், கடைசியா பேசிங் எஃபிஷியன்சி. சூப்பர். இந்த அளவுருக்கள் மூலமா இந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு இது சரியான தீனியான்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நரேட்டிவ் கொஹிஷன், அதாவது கதையோட ஒருங்கிணைப்பு. ஒரு பயோவார் சதி, அதுல ஒரு இளம் விஞ்ஞானி மாட்டிக்கிறாரு. கதைன்னு பார்த்தா ரொம்ப மெலிசா இருக்குல்ல? கரெக்ட். முதல் பாகத்துல இருந்த அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் அது இதுல சுத்தமா மிஸ்ஸிங். சண்டை காட்சிக்கு நடுவுல கதை காணாமலே போயிடுது. ஆமா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போராட்டம் தெளிவா தெரியுது. ஆனா திரும்ப திரும்ப வர்ற உபதேசங்களும் வசதிக்காக வர திருப்பங்களும் திரைக்கதையை ரொம்ப பலவீனமாக்குது. அப்போ நரேட்டிவ் கொஹிஷனுக்கு நம்ம ஸ்கோர் ஒரு 2.5/5 கொடுக்கலாமா? தாராளமா, அதுவே அதிகம்தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்களோட அலசல்களை பார்க்க எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்து விஷுவல் இன்னோவேஷன், காட்சியின் புதுமை. டெக்னிக்கலா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல தமன் தான் ராஜா. ஆமா, தமனோட பின்னணி இசை தான் படத்தோட MVP. ஆனா சில இடங்கள்ல காது கிழிற அளவுக்கு சத்தம் அதிகம். அது உண்மைதான். கேமரா ஒர்க் அந்த தெய்வீக பிரம்மாண்டத்தை நல்லா காமிச்சாலும் VFX, குறிப்பா கிளைமேக்ஸ்ல ரொம்ப செயற்கையா தெரியுது. ஒரு மாதிரி பழைய டெக்னிக்ல பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, மொத்தமா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் வந்துடுது. அதனால விஷுவல் இன்னோவேஷனுக்கு நாம கொடுக்கிற ஸ்கோர் ஒரு 3/5. ஓகே, ஃபேர் எனஃப். எங்களோட இந்த ஸ்கோரிங் மாடல் பத்தியோ இல்ல நாங்க கொடுத்த ஸ்கோர் பத்தியோ உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை நிச்சயம் பார்ப்போம். சரி, அடுத்தது பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட். இங்கதான் படம் ஜெயிக்குதுன்னு நினைக்கிறேன். 100க்கு 100 உண்மை. பாலகிருஷ்ணாவோட காட் ஆஃப் மாசஸ் பிராண்டுக்கு இது ஒரு டெக்ஸ்ட் புக் உதாரணம். அவரோட அந்த ஊரமா அவதாரத்தை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. திரையரங்கமே அதிருது. அதேதான், லாஜிக் பத்தியெல்லாம் கவலைப்படாம அவரோட கோர் ஆடியன்ஸான B மற்றும் C சென்டர் ரசிகர்களுக்கு இது ஒரு திருவிழா மாதிரி. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அத படம் பக்காவா கொடுத்திருக்கு. அப்போ பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட்டுக்கு ஒரு சிறப்பான 4.5/5 கொடுக்கலாம். கண்டிப்பா, எந்த சந்தேகமும் இல்ல. இந்த ஸ்கோரை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்க ஸ்கோர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசி அளவரு பேசிங் எஃபிஷியன்சி, அதாவது படத்தோட வேகம். இதுதான் படத்தோட பெரிய மைனஸ். ஆமா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம், ரொம்ப நீளம். குறிப்பா 2ஆம் பாதியில அந்த அரசியல் சப்ளாட்க்கும் ஆன்மீக ஆக்ஷனுக்கும் நடுவுல வர்ற காட்சிகள் செம இழுவ. ஒரு 20-30 நிமிஷம் கட் பண்ணிருந்தா படத்தோட தாக்கம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும்னு எல்லா விமர்சகர்களும் சொல்றாங்க. பாலகிருஷ்ணா ரசிகர்கள் இல்லாதவங்களோட பொறுமைய இது ரொம்பவே சோதிக்கும். ஆமா, அதனால பேசிங் எஃபிஷியன்சிக்கு ரொம்ப குறைவா ஒரு 2.0/5. கரெக்ட். படம், அதோட சர்ச்சைகள், பாலகிருஷ்ணாவோட நடிப்பு இல்ல டைரக்டர் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. சரி, அப்ப எல்லாத்தையும் வச்சு மொத்தமா பார்க்கும்போது ஒரு பக்கம் கதை, வேகோனு குறைகள், இன்னொரு பக்கம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாஸ் மொமெண்ட்ஸ், பிரம்மாண்டமான பின்னணி இசைன்னு நிறைகள். பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் நாள் வசூல் நல்லா இருந்தாலும் விமர்சன ரீதியா படம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஆனா கமர்ஷியலா இது சேஃப் ஜோனுக்கு போயிடும். முக்கியமா படத்துல எந்தவிதமான உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான விஷயங்களோ இல்ல அரசியல் சார்போ இல்ல கலாச்சாரத்துக்கு எதிரான கருத்துக்களோ பெருசா எதுவும் இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மாஸ் பேக்கேஜ். அப்போ எங்களுடைய இறுதி ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் ஒரு 3/5. ஆமா, எங்க பார்வையில இது a deafening divine spectacle, அதாவது காதை செவிடாக்கும் ஒரு தெய்வீக பிரம்மாண்டம். இந்த அலசல் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. லாஜிக்க மீறிய பக்தி படங்களும் பிரம்மாண்டமான ஹீரோயிசமும் மட்டுமே இன்னைக்கு ஒரு நடிகரோட பிராண்ட காப்பாத்த போதுமானதா, இல்ல அதுக்குள்ள ஒரு வலுவான கதையும் அவசியமா? இதை நீங்க தான் முடிவு பண்ணணும்.